ஒரு அருமையான சிக்கன் 65 ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்லா சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 சேர்த்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இது நவளிக்காத தயிர் வீட்டிலே செஞ்சது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இதில் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்ல கலர் கொடுக்கும். மற்றபடி நீங்கள் இதில் கலர் பவுடர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. காரம் கம்மியாக தான் இருக்கும். 65லேயும் நல்லா காரம் இருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 லெவலாக ஈவனாக இருக்கும். இது நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுற பிறகு இதை நம்ம மறுபடியும் எடுக்கலாம். இதுலேருந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சோள மாவு போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். கலந்து விட்ட பிறகு நீங்கள் கையோட எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுற கடாய் வந்து ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. சின்ன கடாயாக இருந்தால் நம்ம ஒரு 10 பீஸ் அப்படி போட்டு இல்லைன்னா ஒரு 20 பீஸ்க்குள்ளே போட்டு எடுத்துடலாம். ரொம்ப பெரிய கடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பொரிச்ச கோழியை ஒன்று தனியாக போட்டுட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு கொதிப்பு வந்து அடங்கணும். நுரைய அடங்கின பிறகு இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா கோழி வந்து கறிக்கு போய்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருந்து கரெக்டாக இதை பக்குவமாக எடுத்துருங்க. இப்போ நான் இதை திருப்பி போட்டேன். இதில் 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை ஏன் போடுறேன்னா இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு பொரிச்சு எடுக்கும்போது கார்னிஷுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை 2 தடவையும் 5 நிமிஷம் போட்டு நான் 10 நிமிஷத்தில் பெரட்டி எடுத்துட்டேன். சிக்கன் 65 நல்ல ஜூஸியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோழியை வந்துட்டு 5 நிமிஷம் தானே பார்த்துக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் பார்க்காதீங்க. கரெக்டாக நடுவில் திருப்பி பாருங்கள். உங்களோட கடாயோட பக்குவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக 5 நிமிஷம் இது வேகும். பார்த்து பக்குவம் எடுங்க. 5 நிமிஷம் போட்டுவிட்டு பெரட்டி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷமாவது இது வேக விடணும். அப்போ தான் பக்குவம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சோள மாவு இல்லைன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கூட இதை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு எடுக்கலாம், பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.